தினம் ஒரு நோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஸார்டர் ஆர் டிசீஸ் கொரோனரி ஆர்டரி டிசீஸ். இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ்க்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, ஆர்த்திரோஸ்க்ளெரோசிஸ். இதில் இந்த ஆர்த்ரோ அப்படிங்கிறது ஆர்டரிஸை குறிக்கிறது, ஸ்க்ளெரோசிஸ் அப்படின்னா தமிழில் தேய்மானம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டரிஸ் வந்து தேய்மானம் ஆகியிருக்கு, அதனால் பிளட் சப்ளை சரியாக போகாமல் இருக்குது. அண்ட் இந்த கொரோனரி ஆர்டரி அப்படிங்கிறது எங்கே இருக்கும், நம்ம பாடியில் எல்லா இடத்துக்குமே ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஆர்டரிஸ் மூலிமா போகும். அதில் நம்மளோட ஹார்ட்டுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை சப்ளை பண்ணுற ஆர்டரிஸ் தான் கரோனரி ஆர்டரிஸ். அந்த கரோனரி ஆர்டரிஸில் வந்து அது வந்து மேபி தேய்மானம் அடைஞ்சிருக்கலாம், இல்லை அதுக்குள்ளார பில்டப் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் லைக் ஃபேட்டு, கொலஸ்ட்ரால், இல்லை பிளேக்ஸு, இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் வந்து கொரோனரி ஆர்டரிஸை அடைச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த அடைப்புனால நம்மளோட ஹார்ட்டுக்கு தேவையான பிளட் சப்ளை வந்து போகாமல் இருக்கலாம். இதுக்கு பேர் தான் ஆர்த்ரோஸ்க்ளெரோசிஸ். ஏன்னா இது வந்து ஆர்டரியை அடைச்சிட்டு இருக்கிறதுனால ஆர்த்ரோஸ்க்ளெரோசிஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து கொரோனரி ஆர்டரிஸில் ஏற்படுறதுனால கொரோனரி ஆர்டரி டிசீஸ், சிஏடின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லுவாங்க, சிஏடின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த டிசீஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மேஜராக நமக்கு 2 ப்ராப்ளம்ஸ் வரும். ஒன்று ஆன்ஜைனா பெக்டோரிஸ், அதாவது நெஞ்சு வலி. இன்னொன்று இந்த பிளாக்கேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஹார்ட் அட்டாக், மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சிஏடி இல்லை ஆர்த்ரோஸ்க்ளெரோசிஸ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக், ஆன்ஜினா வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த சிஏடி உருவாகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பிளேகு இல்லை எக்ஸசிவ் ஃபேட், கொலஸ்ட்ரால்லாம் யாருக்கு இருக்கும், ஹைப்பர் கொலஸ்ட்ரோலிமியா, அதாவது உடலில் கொழுப்பு அளவு அதிகமாக இருக்கவங்க. அது யாருக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கும், ஒபீஸாக இருக்கவங்களுக்கு. ஸோ ஒபீஸாக இருக்கவங்க, இல்லை ஸ்மோக்கிங் நிறைய பண்ணுறவங்க, இல்லை அவங்களுக்கு வந்து கார்டியோவாஸ்குலர் டிசார்டர்ஸ் லைக் ஹைப்பர் டென்ஷன் இல்லை ஹைப்பர் கொலஸ்ட்ரோலிமியா, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படின்னாலும் அவங்களில் இந்த சிஏடி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் சிஏடி ஆர் ஆர்த்ரோஸ்க்ளெரோசிஸ். இதே மாதிரி இன்னொரு டிசீஸோட டுமாரோ மீட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.